டயட்ல இருக்கிறவங்க இந்த பவுடரை தொடர்ச்சியா சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடம்புல இருக்கிற தேவையில்லாத கொழுப்பு கரைஞ்சு நல்ல ஸ்லிம்மா காட்ட உதவி செய்யும்பா. இந்த பவுடர் ஹெல்தியான பொருளை வச்சுதான்ப்பா செஞ்சிருக்கேன். அதனால டயட்ல இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட் எல்லாருமே இந்த பவுடரை சாப்பிடலாம்ப்பா. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். இப்பப்பா அம்மா கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். ஒரு கடாய் வச்சிருக்கேன். கடாய் கொஞ்சம் சூடாகட்டும். கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுக்குருவோம். இப்பப்பா கடாய் சூடாயிடுச்சு. அம்மா ஒரு 6 மிளகா போட்டிருக்கேன். சின்ன மிளகாப்பா. இதில் ரொம்ப உரப்பு இருக்காது. உரப்பு இல்லாதனால 6 மிளகா போட்டிருக்கேன். நல்லா உங்களுக்கு உரப்பு உள்ள மிளகாவாக இருந்துச்சுன்னா ஒரு 3 மிளகா போட்டுக்கோங்க. மிளகா வத்தலை வறுத்துக்குருவோம். இப்பப்பா இதை நம்ம வறுத்தாச்சு. இது பிளேட்டில் மாற்றிக்கிறோம். இப்போ அதே கடாயிலப்பா நம்ம ஒரு 6 பீஸு சின்ன வெள்ளைப்பூடா இருக்குது. இது 6 பீஸை போட்டுக்குருவோம். இதை அந்த கடாயோடைய சூட்டில் நம்ம வறுத்துக்குருவோம். இப்பப்பா ஒரு அரை டீஸ்பூனு சீரகம் போட்டுக்குருவோம். இப்பப்பா அம்மா ஃப்ளாக்ஸீடு வாங்கியிருக்கேன். 100 கிராம். இது பல்சர் கடையில் தான் வாங்கியிருக்கேன். இது 100 கிராம் ஃப்ளாக்ஸீடு. இப்போ இதையும் இதில் போட்டுக்குருவோம். இதில் எள்ளுப்பா. இது ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்குருவோம். எள்ளு வாரத்துக்கு 3 நாளைக்கு நம்ம ஃப்ளாக்ஸீட் பவுடர் போட்டு நம்ம சாப்பிட்டோம்னா நல்லா நம்ம உடம்பு நல்லா வெயிட் நல்லா குறையும். நல்லா ஆரோக்கியமாக நல்லா ஹெல்த்தியாக இருப்போம்ப்பா. இதை ஃபுல்லாக நம்ம வறுத்துக்குருவோம். ஃப்ளாக்ஸீட் வறுத்து முடித்த உடனே சட நல்லா வெடிப்பு கொடுப்போம். அப்போ நம்ம எடுத்துருவோம். இதை நல்லா வறுத்துருவோம். ஃப்ளாக்ஸீட் வெயிட் லாஸில் இருக்கிறவங்க ஃப்ளாக்ஸீடு நம்ம சாப்பிட்டோம்னா நல்லா நம்ம பாடியில் உள்ள வெயிட் நல்லா குறையும்ப்பா. ஸ்கின்னும் நல்லா ஷைனிங் கொடுக்கும். ஃப்ளாக்ஸீடு கண்ணுக்கு ரொம்ப நல்லது. முடி நல்லா கருகருன்னு வளரும். இப்போ ஃப்ளாக்ஸீடும் எள்ளும் நல்லா உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு பாருங்கள். நல்லா சடன்னு சவுண்டு கேட்குது. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ கொஞ்சம் நம்ம இதில் கொஞ்சம் பெருங்காயப்பொடி போட்டு கொடுப்போம். பெருங்காயப்பொடி போட்டாச்சு. இதே லைட்டாக நம்ம கடாயோடைய சூட்டில் வறுத்துக்குருவோம். ஃப்ளாக்ஸீடில் ஒமேகா 3 இருக்குப்பா. அதனால நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இன்னொன்று நம்ம இடுப்பு வலிக்கும் மூட்டு வலிக்கும் ரொம்ப சிறந்தது இந்த ஃப்ளாக்ஸீடு. நம்ம ஃப்ளாக்ஸீடு நம்ம பவுடராக தோசையிலையோ இல்லை இட்லியிலையோ இல்லட்டா நம்ம சாதத்தில் மில்லட் ரைஸு ஒயிட் ரைஸ் இப்படி நம்ம போட்டு நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு இடுப்புக்கும் மூட்டுக்கும் எலும்புக்கும் நல்ல ஸ்ட்ரென்த்து கொடுக்கும்பா. ஆனால் ஃப்ளாக்ஸீடு சாப்பிடும் போது நம்மளுக்கு நல்லா தண்ணி குடிக்கணும். தண்ணி குடிச்சாதான் உங்களுக்கு மலச்சிக்கல் இருக்காது. அதனால நிறைய தண்ணி குடிச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். பிளேட்டில் மாற்றிக்கிட்டோம். நல்லா ஆறட்டும். ஆறினோடனே உங்களுக்கு அம்மா செஞ்சு காட்டேன். மிக்ஸி ஜார் எடுத்துக்கிடுவோம். மிளகா போட்டுக்கிடுவோம். இப்போ இதை எல்லாத்தையும் இதில் போட்டுக்கிடுவோம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிடுவோம்ப்பா. பிங்க் சால்ட்டு. இப்போ இதை மூடி போட்டு உங்களுக்கு பவுடர் ஆக்கி கொண்டு வரேன். அப்பா அம்மா ஃப்ளாக்ஸீடை மிக்ஸியில் அடித்து பவுடர் ஆக்கி கொண்டு வந்திருக்கேன். பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். இது பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். இப்போ நம்ம மிக்ஸியிலேருந்து நம்ம பிளேட்டில் மாற்றிக்கிட்டோம். இப்படி கட்டியாக இருக்கும். கொஞ்சம் இப்படி நல்லா தேய்ச்சி விட்டுக்குருவோம். உடச்சி விட்டுக்குருவோம். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா ஆறட்டும்ப்பா. இப்போப்பா அம்மா கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். ஒரு தோசை தவா வச்சுருக்கேன். இப்போ நம்ம எண்ணெய் துணியை வச்சு தேய்ச்சிக்குருவோம். நல்லா சூடாயிடுச்சு. இப்பப்பா அம்மா உங்களுக்கு வீடியோவில் நிறைய தோசை போட்டிருக்கேன். அந்த இதுக்கு நீங்கள் இந்த ஃப்ளாக்ஸீடு பொடியை நீங்கள் இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். தோசை சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா ஒரு 2 ஸ்பூனு நல்லா இப்படி போட்டுக்குருவோம். தோசையில் மில்லட் மாவில் நீங்கள் இப்படி தோசை சுட்டு இப்படி போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் போடுங்க, கரெக்டாக வரும். இப்பப்பா நம்ம இதை பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். அவ்வளோதான்ப்பா. ஃப்ளாக்ஸீடு பொடி நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை நம்ம ஃப்ளாக்ஸீடு பொடியை இதில் எடுத்து வச்சுக்கிடுவோம். ஜாரில் நல்லா சுத்தமான ஜாராக நல்லா காஞ்சிருக்கணும். அவ்வளோதான்ப்பா. ஃப்ளாக்ஸீடு பொடி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இது தோசையில் போட்டு சாப்பிட்டுக்கலாம், இட்லியில் வச்சு சாப்பிட்டுக்கலாம். இல்லை நம்ம ஒயிட் சாதம் இல்லை மில்லட் சாதம் இதுலெல்லாம் நம்ம இதை போட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ப்பா. ஃப்ளாக்ஸீடை தண்ணி ஊற்றி ஊற வச்சோம்னா அதை அப்படியே நம்ம காலையில் எடுத்து வடிகட்டிட்டு ஜெல்லு மாதிரி வரும். உங்களுக்கு அந்த ஃப்ளாக்ஸீடு ஜெல் மாதிரி வரும். வெறும் அந்த ஜெல்லை மட்டும் கூட நம்ம டெய்லி குடித்தோம்னா நல்ல நம்மளுக்கு மூட்டு வலி இடுப்பு வலிலாம் நம்மளுக்கு போயிருப்பா. நல்லா எலும்புக்கும் நல்லா ஸ்ட்ரென்த்துப்பா. அதனால நீங்கள் ஃப்ளாக்ஸீடை டெய்லி ஒரு 2 ஸ்பூன் இப்படி எடுத்து
சாப்பிட்டுக்கோங்க. சாப்பிட்டுட்டு நல்லா தண்ணி குடிச்சுக்கோங்க, உங்களுக்கு மலச்சிக்கல் இருக்காது. அவ்வளவுதான்ப்பா. உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. அம்மாக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்